ஏத்தங்கம் புருஷ முண்டாட்டி வாழ்க்கைன்னா என்ன சாமி? புருஷ முண்டாட்டி வாழ்க்கைன்னா கட்டில் ஆரம்பித்து தொட்டிலில் முடிக்கிறது தான் புருஷ முண்டாட்டி வாழ்க்கையா? இதுதான் இது இல்லாத இந்த உலகம் இல்லை. இருந்தாலும் புருஷனை பொண்டாட்டிக்கு அவளோட வலி உணர்வு வேதனை இதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த பொண்டாட்டியும் புருஷனோட வலி வேதனை உணர்வு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நல்ல புரிதல். இது இருந்தால் தான் புருஷ முன்னாடி வாழ்க்கையாக இருக்கட்டும், எந்த வாழ்க்கையாக இருக்கட்டும். தாலி கட்டும்போது பொம்பளைங்க குனிஞ்சு தாலியை வாங்கிக்கிறோமே, எதுக்கு தங்கம்? உனக்காக குனிஞ்ச தலை, மற்ற யாருக்காண்டி நான் குனியக்கூடாது, என்னை யார் இடத்துலையுமே குனிய வச்சிடாதன்னு தான் தாலியை தலை குனிஞ்சு நம்ம வாங்கிக்கிறோம். இதே மாதிரி தான் புருஷனை எப்படி நிமிர்ந்துக்கிட்டு தாலி கட்டுறானோ அதே மாதிரி மற்ற எந்த இடத்துலையுமே அவனுடைய கௌரவத்தை குறைக்காம, அவனை எந்த இடத்துலையும் தலை குனிய விடாம, என் புருஷன் எப்போவுமே நெஞ்ச நிமித்திட்டு நல்லா ஆம்பளை மாதிரி வாழணும். இந்த எண்ணம் நம்ம மனசில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, நம்ம புருஷன் எங்கேயுமே தலை குனிய தேவையில்லை.